Okay, so UI meanings visual language, color, iconography, typography, sound, touch, layout, image, all the things comes under UI, user interface like that. So UI னா என்ன அப்படின்னா மிஷினும் மனுஷனும் எப்படி இன்ட்ராக்ட் பண்ண போறாங்க, உங்களுடைய மொபைல் ஃபோனும் ஹியூமனும் எது மூலியமா இன்ட்ராக்ட் பண்றாங்க. ஒரு மொபைல் ஃபோன் கூட நீங்க எதனால இன்ட்ராக்ட் பண்றீங்கன்னு சொல்ல முடியுமா விக்கி? ஹவ் யூ ஆர் இன்ட்ராக்டிங் வித் யுவர் மொபைல்? மொபைல் வந்து உங்க கூட எப்படி பேசுது? மொபைலுக்கு உங்களுக்குள்ள அந்த தொடர்பு எது மூலியமா ஏற்படுது? ஸ்கிரீன்ஸ் மூலியம். எஸ், மனுஷங்களுடைய ஒரு ஒரு ரெண்டு மூணு சென்ஸ் சொல்லலாம். ஓகேவா? மனுஷங்களுக்கு ஒரு மூணு சென்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் சென்ஸ், கண்ணால பார்க்குறாங்க, அது மூலியமா கிடைக்கிற ஒரு விஷயம். அடுத்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சவுண்ட், ஹியரிங் சென்ஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்து வைப்ரேஷன், கைண்ட் ஆஃப் அ டச் மூமெண்ட். ஓகே, இந்த மூணு விஷயத்து மூலியமா தான் மனிதர்களுக்கும் மிஷினுக்கும் இருக்கிற தொடர்பை வந்து ஏற்படுத்துது. உங்க போனை வந்து நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்க போன் வந்து ஒரு எந்த விதமான விஷயத்தையும் சொல்லவே போறது கிடையாது. பட் ஆனா உங்க போன் விசிபிளா இருக்கும்போது, ஆன்ல இருக்கும்போது, நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த டைம்ல வைப்ரேஷன் மூட் இருந்துச்சுன்னா உங்க கூட உங்களுக்கு தெரியும் மொபைல்ல கால் வருதுன்னு சொல்லிட்டு. அதே அதே அப்படியே நீங்க என்ன பண்ணி நைட்டு தூங்கிட்டு இருக்கீங்க, சைலண்ட்ல போட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணும், டிஸ்பிளேல வந்து ஒரு லைட் அடிப்பான், ஃபோன் வருது ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு. தட் இஸ் விஷுவல். அதுவே நார்மல் மூட்ல இருந்துச்சுன்னா சவுண்ட் ஆஃப் ரிங்டோன் கேட்கறது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்களுக்கும் அந்த சிஸ்டத்துக்கும் இருக்கிற கனெக்டிவிட்டியை பில்ட் பண்றது. அப்போ யார் யாரெல்லாம் வந்து இந்த விஷுவல் லாங்குவேஜ் ஆஃப் விஷுவல்னா கண்ணுல பார்க்கக்கூடிய ஸ்கிரீன்ஸை டிசைன் பண்றவங்க, அந்த அந்த செட்டிங்ஸ், ரிங்டோன்ஸ் வைக்கிறது, வைப்ரேட் டச், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே டிசைன் பண்ணி கொடுக்கறவங்களுக்கு பேரு தான் யூஐ டிசைனர்ஸ். கிளியரா புரிஞ்சுதா? இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா ஒன் மோர் டைம் ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, நான் சொல்றேன். இங்கதான் இன்ஜினியரிங்கே ஸ்டார்ட் ஆகுது. இன்ஜினியரிங் பார்ட் இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தது வரையும் ஹியூமன் யூஎக்ஸ் பொறுத்த வரையும் டிசைன் திங்கிங் ப்ராசஸ்ல மூணு பார்த்தோம். ஒன்று வந்து என்னது, எம்பத்தைஸ். ரெண்டாவது டிஃபைன். மூணாவது ஐடியேஷன். மூணு பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது ப்ரோட்டோடைப். ப்ரோட்டோடைப்ல என்ன பார்க்குறோம்? ஃபர்ஸ்ட் எசென்ஷியல் யூஐ டிசைன். எசென்ஷியல் யூஐ டிசைன்ல யூஐனா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் என்ன, ஒரு ஹியூமனுக்கும் ஒரு மிஷினுக்கும் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் இன்டர்ஃபேஸ் டிசைன் சொல்லுவாங்க. விச் இஸ் விஷுவல் எலமெண்ட்ஸ், சவுண்ட், வீடியோ, ஆடியோ, typography, button, colors, all things will comes under UI design. Clear இருக்கா guys? Shall we move further? Clear clear போட்டுருங்க. I will go further. Thank you, Ilavarsan. Yeah, thank you, Vignesh. Thank you, Sindhuja. Super. First segment, colors. UI designல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது கலர். ஸோ கலரை பொறுத்தவரையும் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசன் சொல்லியிருந்தாரு. விக்கி வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன் சொல்லியிருந்தாரு. எக்ஸாக்ட்லி, அந்த அட்ராக்ஷன் அண்ட் எமோஷன்ஸ் தான் முக்கியமான ஒரு பங்கு ஆற்றுறது. ஓகேவா? ஸோ கலர் அப்படின்னா எவ்ரி கலர் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ். அந்த பேர் வந்து கலர் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. ரைட் த வேர்ட் ஆஃப் கலர் சைக்காலஜி. கலர் சைக்காலஜி. ஓகே, ஸோ கலர் சைக்காலஜினா என்னன்னா ஒவ்வொரு கலருக்கும் ஒரு எமோஷனை கடத்துறதுக்கான சக்தி இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ சின்ன வயசுல இருந்து ரெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும். அதுவே கிரீன் பார்க்கும்போது ஒரு விஷயம் தோணும். எல்லோ பார்க்கும்போது ஒரு விஷயம் தோணும்.
யாராவது உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து அத சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினெட்லி எஸ். த வேர்ல்ட் இஸ் ஆப்பரேட்டிங் ஆன் தட் பர்ட்டிகுலர் 3 கலர்ஸ். அந்த 3 கலர்ல தான் இந்த வேர்ல்டு நடந்துட்டு இருக்கு. அது சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். அதனால நம்மளுடைய மனசுல, ஆழ் மனசுல எமோஷனலி தட் இஸ் பதிஞ்சிருச்சு. ரெட்னா ஸ்டாப் பண்ணணும். கிரீன்னா கிளம்பணும். ஆரஞ்சுனா ரெடியா இருக்கணும்னு அர்த்தம். கவனிக்கணும்னு அர்த்தம். அப்படி சொல்லிட்டு. இத வந்து சின்ன வயசுல இருந்தே இந்த சோசியல் இம்பாக்ட் மூலியமாவும், நம்மளோட மனசுல பதிஞ்சதுனாலயும், குழந்தையில இருந்தே இது நம்மளுக்கு தெரியும். கரெக்ட்டா? கலர்னா என்ன? அந்த ரெட் கலர்னா என்ன? டேஞ்சரு, ஸ்டாப்பு அப்படின்ட்டு. கிரீன்னா கோ. சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சினாரியோ. அத சொல்லிக் குடுக்கறதுக்கு யாரும் தேவையில்ல. ஓகே. அதே மாரி தான் ஒவ்வொரு கலருக்கும் ஒரு ஒரு எமோஷன கடத்துறதுக்கான சக்தி இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ கலர் இஸ் அரவுண்ட் அஸ். நம்மள சுத்தி எங்க வேணா இருக்கு. நீங்க நம்மளுடைய ஸ்கை பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர்ல இருக்கும். நம்மளுடைய ட்ரீ பார்த்தீங்கன்னா, கிரீன் கலர். அதுவே அந்த அந்த ட்ரீயோடைய பட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி காப்பி கலர்ல இருக்கும். மண் மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, சிவப்பு கலர்ல இருக்கும். ஒரு மாரி ப்ரவுன் கலர்ல இருக்கும். தேர் ஆர் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் சாண்ட்ஸ் ஆர் தேர். வண்டல் மண், கரிசல் மண் அந்த மாரி நெறைய மண்ணுங்கள் இருக்கு. ஸோ, நம்மள சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா கலர்ஸ் ஆல்ரெடி பிரசன்டடா இருக்கு. அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல. இந்த உலகத்துல அவைலபிளா இருக்கு. கரெக்ட்டா? ஸோ, நம்மள சுத்தி, சுத்தி, சுத்தி ஒரு ஒரு ஆ கலர்ஸ் நெறைய அவைலபிளா இருக்கு. அந்த ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு எமோஷன்ஸ் இருக்கு. அது நம்மளுடைய வாழ்க்கையில அங்க ஒரு அங்கமாவும் இருக்கு ஆக்சுவலா. ஓகே ப்ரோ. இப்ப நீங்க எதுக்கு ப்ரோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க பிராண்ட் ஓனருக்கு ஒரு சஜஷன் குடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். உங்க ஆப்புக்கு என்ன கலர் வைக்கலாம்? உங்க லோகோவுக்கு என்ன கலர் வைக்கலாம்னு சொல்லிட்டு. யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் கைண்ட் ஆஃப் அ பிராண்ட் தட் இஸ். அது என்ன பிராண்டு? அது என்ன மாதிரியான விஷயத்துக்கு சால்வ் ஆக போகுது? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அக்ஷயா அப்படின்ற ஒரு ஸ்வீட் கம்பெனி இருந்துச்சுன்னா, அவங்களுடைய லோகோவ என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது, அவங்களோட ஃபர்ஸ்ட் லோகோ வந்து பார்த்தீங்கன்னா, இதோ இந்த கலர்ல இருந்துன்னு வச்சுக்கங்களேன். இதோ ரெட் வித் இந்த கலர்ல வந்தா ஒரு கலர் வரும் இல்லையா? இதோ இந்த கலர்ல இருந்தது. இதோ இந்த கலர் வீல் போட்டிருக்கு இல்லையா? இந்த கலர்ல இருந்தது. இத ரீபிராண்டிங் பண்ணி குடுக்க சொல்லி அவங்க என்கிட்ட கேட்கறாங்க. ஸோ நான் பண்ணி குடுத்த பிராண்ட் கலர் வந்து இந்த கிரீன் கலர். ஓகே. இந்த கிரீன் கலர் தான் உங்களுக்கு பண்ணி குடுத்தேன் பிராண்ட் கலரா. ஏன் ப்ரோ? ஏன் அப்படி பண்ணி குடுத்தேன் அப்படின்னும்போது, அக்ஷயா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஈட்டிங் ப்ராடக்ட். ஈட்டிங்னா பீப்பிள் வந்து சாப்பிடுற ஒரு விஷயம். அப்போ கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எமோஷன கடத்துது. என்ன கடத்துது? இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் ஹெல்தியான ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு அவங்க சொல்லாம சொல்றாங்க. யாரு? அந்த அக்ஷயா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லாம சொல்றாங்க. அவர் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஹெல்த்தி அண்ட் நீட் அப்படின்றது. இதோ பார்த்தீங்கன்னா, இதுதான் அவங்களோட பழைய அக்ஷயா லோகோ. இப்ப இத பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு ஆர்டிபிஷியல் கலர் ஒரு போர்ஷனா தெரியும்போது, அது பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு நார்மல் பிராண்டா தெரியும். அவ்வளோதான். இதோ இதான் அந்த சினாரியோன்னு வச்சுக்கங்க. ஓகேவா? பட் த லேட்டஸ்ட் பிராண்ட் விச் வி ஹவ் கிரியேட்டட், இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஒன். எஸ். திஸ் இஸ் தி ஒன் வாட் வி ஹவ் டிசைன்ட். இதான் நம்ம டிசைன் பண்ணோம். பட் இது வந்து கிரீன் கலர்ல இருக்கும் இப்போதைக்கு. ஓகே. வெயிட் பண்ணுங்க. ஐ ஜஸ்ட் ஷோ யூ சம். எஸ். ஸோ இதுதான் நம்ம டிசைன் பண்ணி கொடுத்த லோகோ. கிரீன் கலர்ல. ஸோ வச்சுங்களேன். ஸோ now the reason why we have created like this, it's give the feel to the people like it's a very good and hygienic product அப்படின்றது. நான் சொல்லாமலே இது உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுதா? இந்த இந்த கலர் கூட இந்த காம்பினேஷன் பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? அது உங்களால உணர முடியுது இல்லையா? அந்த கிரீன் கலர் வில் பாசிட்டிவ்லி சேஞ்ச் த மைண்ட் செட். ஸோ இப்போ அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு நாளைக்கு ரூ. 30,000 வியாபாரம் இருந்த என்னுடைய பேக்கரி வந்து இப்ப நீ மாசத்துக்கு சாரி
ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய்க்குல இருந்து 1,00,000 ரூபாய்க்கு எனக்கு வியாபாரம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு தெரியாது. த ரீசன் வந்து நம்ம பிராண்ட் கலரை மாத்தி இருக்கோம். ரைட் நவ் இட்ஸ் லுக்ஸ் லைக் ரிச் ஒன் அப்படின்றது தெரியல அவருக்கு. அவர் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரிப்பா நீங்க பண்ணோம், பட் ஆஃப்டர் வி டிட் இட்ஸ் பிகேம் 50,000 டு 1 lakh சேல்ஸ் வருதுப்பா எனக்கு தினமும் அப்படின்னாரு. தட் இஸ் தி சக்சஸ் இல்ல, கரெக்டா? தட் இஸ் தி சக்சஸ், பிராண்ட் கலர் சக்சஸ். பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வைப்ரண்ட் கிடைக்கும் இதுல, கரெக்டா? ஸோ தட் இஸ் தி சஜஷன் யூ ஹாவ் டு கிவ் ஃபார் யுவர் பிராண்ட் ஓனர்ஸ். எது ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சு நீங்க கொடுக்கறதுக்கு பேர் தான் பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்டோட ஒர்க். ஓகே, பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு யாரு சொல்லுங்க பார்க்கலாம். எனிஒன் நோஸ் பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? ஒரு பிராண்டை வந்து எப்படி வந்து எக்ஸலண்டா நீங்க மாத்த முடியும்? ஓகே, அதாவது ஒரு ஒரு போத் ரிட்டன் அண்ட் வெர்பல்னா நத்திங் பட் உங்களுடைய பிராண்டை கிரியேட் பண்ணி அதை வேற ஒரு இடத்துக்கு பொசிஷன் பண்றதுக்கு பண்ற விஷயம் தான் பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ அந்த பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்டோட வேலை என்ன தெரியுமா? நம்ம பிராண்டை வந்து எங்க கொண்டு போய் நிக்க போறோம், எங்க வைக்க போறோம், அதுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் நம்ம எழுதணும், அதுக்கு என்ன மாதிரி லோகோ கலர் நம்ம சூஸ் பண்ணணும், அதை நம்ம எங்க எங்கெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு மார்க்கெட்ல எதுவுமே வைக்க போறோம்ன்றது தான் பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஓகேவா? ஸோ நம்மளுமே ஒர்க் பண்றதுக்கான 1000 வழிகள் இருக்கு பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஒர்க் பண்றதுக்கு. சொல்றது புரிஞ்சுதுங்களா? நீங்க டிசைன் படிச்சு முடிச்சுட்டு ஒரு MBA டிகிரி மட்டும் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் பிகம் அ பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸோ பிராண்டிங் மேனேஜர் சொல்லுவாங்க. பேசிக்கலி அந்த கம்பெனிக்கு தேவையான எல்லா விதமான மார்க்கெட்டிங் மெசேஜஸ் எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணி கொடுப்பீங்க. நீங்க பண்ணீங்கன்னா நீங்க டிசைன் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு கீழே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க. ஏதாவது ஈவெண்ட் நடக்கும்போது அந்த அந்த ஈவெண்ட்ல நடக்கிற எல்லா விதமான விஷயங்களுக்கும் யூ ஆர் த பிராண்ட் அம்பாசடர், யூ ஆர் தி பர்சன் ஹூ ஒர்க் ஆன் தி வெண்டார்ஸ். ஓகேவா? அந்த வெண்டார்ஸ் கூட ஒர்க் பண்ணி விஷயங்களை கொண்டு வந்து முடிக்கிறது உங்களோட வேலை. ஓகே, கம்மிங் பேக் டு அவர் சப்ஜெக்ட். ஸோ கலர் வீல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கலர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீல்ல வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்கு. ஓகேவா? ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்கு கலர் வீல் அப்படின்ற ஒரு போர்ஷன். இந்த கலர் வீல்ல மேஜரா இருக்கிற சில கலர்ஸும் இருக்கும், அதே மாதிரி மேஜரா இருக்கிற கலர்ஸும் இருக்கும், அதே மாதிரி சப் சப் கலர்ஸும் இருக்கும். ஆக்சுவலா சப் கலர்ஸ்னா என்ன? சப் கலர்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலருக்கு பிளஸ் அடிஷனல் ஒரு கலரை ஆட் பண்ணும்போது உருவாகிற கலர் தான் சப் கலர். ஓகேவா? ஓகே, பிரைமரி கலர். இப்போ எப்படியுமே உங்களோட டிசைன் சிஸ்டம் பில்ட் பண்ணும்போது நீங்க 3 விஷயத்த கண்டிப்பா பண்ணுவீங்க. பிரைமரி கலர், செகண்டரி கலர், டெர்ஷரி கலர். ஓகேவா? பிரைமரி கலர்ஸ் அப்படின்றது என்னன்னா ரெட், எல்லோ, ப்ளூ. ஸோ ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல் லெவல்ல இருந்து நம்மளோட கலர் தீலி வந்து என்ன பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னா ரெட், ப்ளூ, எல்லோ வந்து ரொம்ப காலத்துல இருந்து பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு 3 யூஸ், அதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கலர் பிக்மெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மிக்ஸ் பண்ணிலாம் வர்றது கிடையாது, டைரக்டா ஃபார்ம் ஆகுறது. சரிங்களா? இது எதுவும் காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸும் கிடையாது. இது வந்து ஒரு ஒரு நியூவா டிரைவ் ஆகிறது. இதுல எதுவுமே நீங்க வந்து 3 திங்ஸை வந்து கலந்து கொண்டு வர மாதிரி இருக்காது. இதெல்லாம் பியூர்லி கிரியேட்டட் கலர்ஸ், ரெட் அண்ட் எல்லோ அண்ட் ப்ளூ. ஓகே, அண்ட் செகண்டரி கலர் அப்படின்னும் போது ஆரஞ்சு, கிரீனு, வயலட். ஸோ இதான் செகண்டரி கலர். தீஸ் ஆர் தி கலர் ஃபார்ம்டு பை மிக்சிங் வித் பிரைமரி கலர்ஸ்.
ஸோ நீங்கள் அந்த பிரைமரி கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மிக்ஸ் பண்ணாமலே கிடைக்குமோ அது மாதிரி இது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிடைக்கிற கலர் செகண்டரி கலர். டெர்ஷரி கலர் அப்படின்னும் போது ரெட் ஆரஞ்சு, எல்லோ ஆரஞ்சு, எல்லோ கிரீனு, ப்ளூ கிரீனு, ப்ளூ வயலட். ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டை தப்பாக இருக்கு, வெயிட் பண்ணுங்க. ஒரு பாருங்க, இதுதான் இதுல எல்லோ ஆரஞ்சு, ரெட் ஆரஞ்சு இந்த மாதிரி டெர்ஷரியில உருவாகிறது. அதாவது எஸ், ரெட் ஆரஞ்ச், எல்லோ கிரீன், ப்ளூ வயலட், ரெட் வயலட். அந்த பிரைமரி கலர் கூட சேர்ந்து இந்த செகண்டரி கலர் கூட சேர்ந்து வர்றது தான் என்னது, டெர்ஷரி கலர். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் தான் இருக்கு பாருங்க. எல்லோ ஆரஞ்சு, ரெட் ஆரஞ்சு, ஓகே, ப்ளூ கிரீனு, ப்ளூ வயலட்டு, அதுக்கப்புறம் எல்லோ கிரீனு, ப்ளூ கிரீனு. இதோ இருக்கு பாருங்க, எல்லோ கிரீனு, கிரீனு, ப்ளூ வயலட்டு, ரெட் வயலட், ரெட் ஆரஞ்சு, எல்லோ ஆரஞ்சு. ஸோ இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே டெர்ஷரி கலர்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் படிக்கிறோம்? பிரைமரி கலர்ஸ், செகண்டரி கலர்ஸ், டெர்ஷரி கலர்ஸ் ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் ஹார்மோனி அப்படின்றது தெரிஞ்சுக்காக தான். கலர் ஹார்மோனினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம ஊர்ல இந்த டிசைனர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கலரை வந்து எந்த விகிதத்துல பிரிச்சா அது நல்ல லுக் அண்ட் ஃபீல்ல வரும்ன்றத முன்னாடியே நிறைய பேர் பண்ணி ரிசர்ச் பண்ண வச்சிருது இல்ல. ஒரு 8 டைப் இருக்குன்னு வச்சுங்களேன் கலர் ஹார்மோனின்றது. ஸோ கலர் ஹார்மோனின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காலத்துல இருந்தே பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு போர்ஷன். வாட் இஸ் கலர் ஹார்மோனி? ஸோ கலர் ஹார்மோனின்றது என்னன்னா, ஒரு ஒரு கலர்ஸை எந்தெந்த விகிதத்துல நம்ம பிரிச்சா, இல்ல அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சா, எப்படி டிவைட் பண்ணா ஒரு அஸ்தட்டிக் ஃபீல் உருவாகும் அப்படின்றத அந்த யோசிச்சு ஒரு விஷயத்த உருவாக்குனாங்க இல்லையா, தட் இஸ் கால் ஹார்மோனி. ஓகேவா? அதாவது கலர்ஸை எப்படிலாம் டிவைட் பண்ணா ஒரு நல்ல லுக் அண்ட் ஃபீல் கிடைக்கும் அப்படின்றத யோசிச்சதுக்கு பேரு கலர் ஹார்மோனி. சொல்றது புரிஞ்சுதுங்களா? கலர் ஹார்மோனின்றது நிறைய நேமிங்ல இருக்கும். பட் கலர் ஹார்மோனின்றது என்னன்னா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் செட்ஸை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறது தான் கலர் ஹார்மோனி. ஓகே. ஸோ அதுல வந்து ஒவ்வொரு கலர் ஹார்மோனியும் ஒவ்வொரு விதத்துல வந்து ரொம்ப சிறப்பான ஒரு ஹார்மோனி ஃபங்க்ஷனாலிட்டியா இருக்கும். இப்ப உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய லோகோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலர் ஹார்மோனியை வச்சு தான் உருவாக்கி இருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நான் அதெல்லாம் காட்டுறேன் போக போக. ஸோ அதோடைய கலர் ஹார்மோனியோடைய டைப்ஸ் பார்த்துக்குங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். உங்களுடைய இன்டர்வியூல கண்டிப்பா அது கேட்பாங்க. கலர் ஹார்மோனி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இந்த கலர் வீல் எல்லாம் நம்ம நோட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒன்னொன்னா நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் யூ ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தனே மோனோக்ரோமேட்டிக். ஒரே கலர்ல 3 ஷேட்ஸ் வச்சு 3 டிண்ட் வச்சு ஒரு ஐ மீன் ஒரு டிண்ட் ஒரு ஷேடு இந்த மாதிரி வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. அது வந்து மோனோக்ரோமேட்டிக் சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரே கலர். காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா, காம்ப்ளிமெண்ட்ரி எது வந்து ஒன்னுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி ஆகுறது. இப்போ சப்போஸ் நீங்க வந்து ப்ளூ கலர்
ஜீன்ஸ் பண்றீங்க, ஜீன்ஸ் வந்து போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு காம்ப்ளிமெண்டரி என்ன கலர் போட்டாக இருக்கும்? ஒயிட் கலர் இல்ல அதோட லைட் கலர் சம்திங் அந்த மாதிரி போட்டீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தட்ஸ் கால் காம்ப்ளிமெண்டரி கலர். ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்டரி அப்படின்னா இந்த மாதிரி டயகனல் ஷேப்ல ஃபார்ம் ஆகுறது. ஓகே, தட்ஸ் கால் ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்டரி. இந்த இந்த டயகனலை நீங்க எதுல வேணா செட் பண்ணலாம், ஒர்க் அவுட் ஆகும். இந்த டயகனல்ல நீங்க இதுக்கு வச்சீங்கன்னா இதுக்கு செட் ஆகும், இதுக்கு வச்சீங்கன்னா இதுக்கு செட் ஆகும். அந்த மாதிரி சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ காம்ப்ளிமெண்டரி மீன்ஸ் ஆப்போசிட்டா இருக்கிறதுக்கு பேரு காம்ப்ளிமெண்டரி. ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்டரினா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கல் ஷேப்ல வைக்கிறதுக்கு பேரு ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்டரி. அனலாக், அனலாக்னா நத்திங் பட் அதாவது கனெக்டிவிட்டி ஆஃப் த்ரீ கலர்ஸ், காம்பினேஷன் ஆஃப் த்ரீ கலர்ஸ். ட்ரையாடிக் அப்படின்றது என்னன்னா கைண்ட் ஆஃப் அ ட்ரையாங்கிள் வித் அ ப்ராப்பர் ட்ரையாங்கிள், நாட் அ இந்த மாதிரி ஸ்மாலான லீனான ட்ரையாங்கிள் இல்ல, ப்ராப்பரான ட்ரையாங்கிள். சரிங்களா? ரெக்டாங்கிள் டெட்ராடிக், ஸ்கொயர் டெட்ராடிக், சைடு காம்ப்ளிமெண்டரி. இந்த இந்த ஜஸ்ட் இந்த கலர் ஹார்மோனி மட்டும் வரைஞ்சிக்கிங்க. அந்த உள்ள இருக்கிற கலர்லாம் தேவையில்லை, அந்த ஃபார்மட்ஸ் மட்டும் போட்டுங்க. அதாவது இந்த மாதிரி டாட்ஸ் வச்சிருக்கேன் இல்லையா, இது மட்டும் ரவுண்டு போட்டு இந்த மாதிரி ஃபார்மட் மட்டும் வரைஞ்சிக்கிங்க. இதை வரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த செக்மெண்ட்குள்ள போகலாம்.